அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் செட்டிக்குளத்தில் இருக்கிற இளமையான் குளம் என்ற இடம் பார்க்க தான் போய்கொண்டு இருக்கிறோம். இங்கேருந்து 9 கிலோமீட்டர் போகணும். ஓ ஓ ஓ ஓ ஓகே, இதில் எல்லாம் பாருங்களேன், செத்தல் மிளகா காய வச்சிருக்கணும். போய் பயங்கரமாக பசிக்குது. இந்த வெயில்களுக்கு இல்லை தெரிகிறது, அதான ஒரு பிரச்சனை. டப்பன் உடம்பு சோர்ந்து போயிடும். இதில் பாருங்க ஒரு ஊர் ஒன்று வருது. அதே மாதிரி இதில் இடது பக்கத்தில் பெட்ரோல் ஸ்டேஷன் வருது. ஆனால் இதில் இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போய்க்கலாம். இடது பக்கம் திரும்ப மட்டும் கூகுள் மேப் காட்டுது. இதில் பாருங்க ஒரு மாட்டில் போட் போட்டிருக்கு தானே. இந்த போட்டில் இருந்து இடது பக்கம் திரும்பி போகணும். கிட்டத்தட்ட இந்த ரோட்டில் இருந்து 4.2 கிலோமீட்டர் அந்த இளமையன் குளம் என்ற இடத்துக்கு போகணும். பின்னுக்கு போய் பயங்கர காலாத்தான் இருக்க போது போல இருக்குது. நாங்கள் இப்போ அந்த இளமையன் குளம் தாண்டி போய் கொண்டு இருக்கிறோம். இதில் இருந்து போய் மாதுர் ஓயா ரெண்டு ஆறு இருக்குது தானே, அந்த ஆறை தான் பார்க்க போய் கொண்டு இருக்கிறோம். போயிட்டு அதை பார்த்துட்டு வந்து இந்த குளத்தை பார்த்து கொண்டு போவோம். இந்த எல்லாம் பாருங்க ஃபுல்லாகவே விவசாய காணிகளாக இருக்குது. பெரும்போதுக்கு ஏற்ற மாதிரி நிலத்தை ரெடி பண்ணி கொண்டுக்கணும். நிறைய பேர் இந்த இடத்துல இருந்து வேலை செய்கிறேன். நான் நினைச்சேன் இந்த இடமெல்லாம் ஃபுல்லாகவே காடுகளாக இருக்குமெண்டு. பரவாயில்ல, கொஞ்சம் பெரிய ரோடுகளாகவே இருக்குஞ்சால. அந்த கிரவல் ரோட்டால் வந்து 2 ரோடு பிரிஞ்சது. அதில் இடது பக்கம் திரும்பி போய் கொண்டு இருக்கிறேன். இதுதான் அந்த ஆற்று பக்கத்தில் மாதிரி காட்டின்னு தான் இஞ்சால ஆறு இருக்கிற மாதிரி என்ன தெரியலை. ஆனால் ரோடு போய்கொண்டே இருக்குது. அப்போ அதால் போய்கொண்டு இருக்கிறேன். இதில் எல்லாம் ஆக்கள் இருக்கிற மாதிரியில் கொட்டில் எல்லாம் இருக்குது. இப்படியே போய் போகணும். பார்த்தீங்களா, இல்லை விட்டக்கூடாது. ஏன்டா இதுக்குள்ள இன்ஜினில் முட்டி கொண்டு தான் போவோம். நல்ல வேலை கொஞ்சம் அரம்போட்டில் பிரேக் அடிச்சிட்டேன். ஓகே, பயமாகவே இருக்குது. என்றாலும் வேறு வழி இல்லை. வந்த இடம் பார்க்க தான் வேணும். ஃபுல்லாகவே அட்வென்ச்சராக தான் இருக்குது. வாவ் வாவ் வாவ், அந்த ஆற்றுக்கு பக்கத்துலேயே வந்துட்டோம். ஓகே, இப்போ இதில் இருந்து வலிக்கிட்டான். இதிலேருந்து நாங்கள் இளமையான் குளம் என்ற இடத்துக்கு தான் போகிறோம். இந்த இடத்துல நிற்கிறதுக்கே பயமாக தான் இருந்துச்சு. ஐயோ, இப்படியாவது தப்பிச்சு ஓடிக்கிற மாதிரி தான் மைண்டில் ஓடிக்கொண்டே இருந்தது. சரி, அதே மாதிரி இந்த இடமும் நல்ல வடிவாக இருந்துச்சு. ஆரெல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னொரு பிரச்சனை இப்போ நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிம்பில் நான் ஏற்கனவே அந்த பேலன்சிங் செட் பண்ணி வச்சுட்டு கேமரா மட்டும் கழட்டி போட்டுற மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருந்தேன் நான். அப்போ ஐயோ போய்க்கல, இதால் தான் விடக்கூடாது இருந்துச்சு. நான் சொன்னது தானே கஷ்டம். இன்ஜின் எல்லாம் முட்டும்.
ஓ ஓகே. போய்களை என்ன விஷயம் சொல்ல வந்தேனாண்டா, பேலன்சிங் செட் பண்ணி வைக்கிறேன்னா அது பேக்கில் வச்சு ஏதோ மிஸ் ஆகிட்டு போல இருக்குது. அந்த கேமரா போட்டுட்டு சரி அந்த கிம்பில் ஒன் பண்ண கடை அடிச்சிச்சு. ஐயோ நடந்து கொண்டு உடனே நிப்பாட்டி வச்சுட்டு கையால் தான் அந்த சினிமாட்டிக் ஷாட்ன்றது எடுத்துனான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் ஆட்டம் இருந்திருக்கும் கட்டாயம். அங்கே ஒரு இடத்துல நிப்பாட்டி தண்ணி போத்தல் வந்து வண்டி குடிச்சே ஆகணும். குடித்தா தான் அங்கே உடம்பு வந்து சோர்ந்ததுலேருந்து தெம்பாகும். கட்டாயம் எங்கே போனாலும் தண்ணி குடிக்கணும். அது குளிரான பிரதேசமோ இல்லை வெயிலான பிரதேசமோ எங்கேயா இருந்தாலும் கட்டாயம் இப்படியான ட்ராவல் பண்ணிக்கல கட்டாயம் தண்ணி குடிச்சே ஆகணும். கட்டாயம் அடிக்கடி சொல்கிறேன் போல இருக்குது. இதால் போய்களே அந்த ஆற்றுன்ற வியூவுக்கு போகலாம். நாங்கள் இதிலேருந்து இடது பக்கம் திரும்பி போனதால் ஈஸியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த இடத்துக்கெல்லாம் தனியாக வேறு பயம் இல்லையா அப்படின்றதெல்லாம் கேட்காதீங்க. இந்த இடத்துக்கெல்லாம் தனியாக வரைகளே பயமாக தான் இருக்குது. நான் இப்படி அப்புறம் என்ன செய்யறான்டா, கேம்பஸ் ஃப்ரெண்டு கேட்டான். அவருக்கு தடிவனண்டவர், அதுவும் இந்த கொரோனா காலத்தில் அவருக்கு என்ன பிரச்சனையோ தெரியல, அதால் தான் நிற்கிறேன்னு சொன்னவர். ஓகே, நாங்கள் இறைமையன் குளம் என்ற இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இது இந்த குளக்கட்டு அங்கே இருக்குன்னு தெரியல, இதில் கொஞ்சம் தூரம் போடும் போல் இருக்குது. ஓகே, இப்போ அந்த குளக்கட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அதாவது இறைமையன் குளம் என்ற இடத்துக்கு வந்துட்டோம். அதால் தான் குளக்கட்டு இருக்குது. நான் இதால் இடையில் போய்க்கொள்கிறேன். இது வந்து ஒற்றி அடி பண்டு போல் இருக்குது. இப்போ அங்கே போய்க்கலாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம் எப்போயுமே வடிவாத்தால் இருக்கும். இதுதான் அந்த இறைமையின் குளமா, பார்க்க சிம்பிளாக இருக்கே. நான் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறதால கொஞ்சம் நல்லா இருக்குமென்று எதிர்பார்ப்போடு வந்தேன். ஆனால் பெரிய குளம் தான். இப்போ தண்ணி வற்றிட்டு அவங்களெல்லாம் பாருங்கள், இந்த குளத்தின் பகுதி தான். ஓகே, நாங்கள் இந்த இடத்துல எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அதால் ரோன் ஷர்ட்டும் விடையில இதில் இருந்து நாங்கள் வெளிக்கிட்டோம். அடிக்கடி நாங்கள் என்று சொல்கிற மட்டும் யோசிக்காதுங்க. நீ உங்களை பார்க்குறவங்களே தான் சொல்கிறேன். ஏண்டா எல்லாருமே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும் கட்டாயம். சரி, இப்போ நேரம் சரியாக 12:35 ஆகுது. இதில் இருந்து போய் ஒரு கடையில் கட்டாயம் தண்ணி பதில் வேண்டியே ஆகணும். இடையில நிப்பாட்டி தண்ணி பதில் வேண்டி குடிச்சிட்டோம். இதில் இருந்து அடுத்து தான் நாங்கள் கிறிஸ்தவ குளம் என்ற இடத்துக்கு தான் போகிறோம். அந்த கிறிஸ்தவ குளம்ன்றது வந்து நான் அந்த கல்மடு ஆரண்டு காட்டியிருப்பேன். அந்த ஆறை மறைச்சி வச்சு ஒரு தேக்க மாதிரி காட்டியிருக்கணும். அந்த இடத்த தான் சொல்கிறது. ஆனால் அந்த இடத்துல பேர் வந்து நான் நினைக்கிறேன் அருவி தோட்டம் மட்டும் சொல்லிவிடும் போல இருக்குது. ஓகே, நாங்கள் இப்போ கிறிஸ்தவ குளம் என்ற இடத்துக்கு போகிற பாதைக்கு வந்துட்டோம். இதில் பாருங்க கிறிஸ்தவ குளம் பிரதான விதி என்று போட்டிருக்கு. இதில் போய் ஒரு இடது பக்கம் திரும்பி தான் நாங்கள் போகணும். ஃபுல்லாகவே கிரவல் ரோட்டாக இருக்குது. இதுக்கு பிறகு இந்த தார் ரோட்டுக்கு பிறகு இந்த ரயில்வே தண்டவாளம் ரோட்டை பார்த்தீங்களா? இந்த ரோட்டு வந்து இந்த தண்டவாளம் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே, மன்னர் போகிறது தான். இதில் பாருங்க இந்த இடது பக்கம் ரோட்டால் தான் திரும்பி போகணும். நேராக போகலாம், நினைச்சாலும் போயிடலாம். வேண்டாம், கிரவல் ஃபுல்லாகவே பறித்து வச்சிருக்கணும். ஓகே, போன முறை இந்த இடத்துல விரைகளை விளாங்காய் எல்லாம் வாங்கி தின்னு ஞாபகம் இருக்குது. ஆனால் இந்த முறை இருக்க தெரியல. இப்போ சீசன் தான் விளாங்காயன்றது. ஓகே, கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதில் பாருங்கள் இந்த இடமே வடிவத்தான் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த கிறிஸ்தவ குளம் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதில் பாருங்கள் நேராக போனாலே அந்த குளம் தான். சில அந்த ஊர் சின்ன படியங்களெல்லாம் குளிப்பாங்கள் அப்படி என்ன நினைக்கே. இதில் 2 பேர் இருக்கணும். பைக்கை படிக்கொள்ளும். ஓகே, இப்போ இந்த இடத்த பாருங்கள். இதில் இருந்து நாங்கள் இந்த பகுதி இருக்குதானே, இந்த பகுதியால் நடந்து போய் இந்த வார வியூவை பார்ப்போம். பாருங்கள் எப்படி இருக்குமெண்டு. இதெல்லாம் நல்ல மழை பெய்யுது. அதாவது ஆறுகள் எல்லாம் ஃபுல்லாகி வளைஞ்சு உடைக்கல. இந்த இடத்துல வந்து உண்மையிலுமே எளிமையில் நல்லா இருக்கும். இந்த வியூவெல்லாம் பாருங்கள். அப்படி இந்த கட்டிடம் இருக்குல்ல, இந்த கட்டால் அப்படியே தண்ணி வளைஞ்சு விடும். நல்லா இருக்கும். அதே மாதிரி இதில் குளிக்கிற சேட்டைன்றதை வச்சுக்கொள்ளாதுங்க. இதில் கல்லும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இறங்கினோடனே உங்களை தாக்குற அளவுக்கு ஆழ்வமன்றது இருக்குது. இதில் பாருங்கள் அப்படியே இந்த வியூ. நாங்கள் இதில் இருந்து கீழே இறங்கி போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்றது இந்த வியூ. இதில் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இந்த இடத்துல எல்லாம் வந்து அதில் பாருங்கள் கொஞ்சம் பேர் சமைச்சு சாப்பிடலாம். அப்படி உண்மையிலுமே சமைச்சு சாப்பிட்றதுல இருக்கிற ஒரு ஃபீல் உண்டு எங்கேயுமே கிடைக்காது. இதில் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி தான் இப்போ ஓடுது. இல்லை பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதெல்லாம் அந்த தண்ணி பாய்க்கில் இந்த இடத்துல எல்லாம் நடக்கவே இல்லாமல் இருக்கும். அந்தளவுக்கு தண்ணியாக இருக்கும்.
எங்களோட ஃப்ரெண்ட்ஸாக கூட டைம் பாஸுக்கு வந்து இந்த இடத்துல குளிப்போம். அது வேறு லெவலில் இருக்கும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நீங்களும் கட்டாயம் காலப்போக்கில் இங்கே வந்தீங்களேண்டா இந்த இடத்துல ரெண்டு உங்களோட ஃபன்னுகளை மேற்கொள்ளலாம். அதில் வேறு எப்படி வியூ வந்து இந்த வியூவை பாருங்க. நிறைய பேர் நிற்கணும், சரி அது பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல வடிகான்றது இடத்துல போய்க்கலாம் தெரியும். அதே மாதிரி இதில் சின்ன துண்டு தெரியுதானே, இல்லை ஆல்பமில் நினைப்பில் இறங்கினீங்களோ சரி தாண்டுருவீங்களா அப்படியே. சரி, இதிலேருந்து நாங்கள் போவோம். அதுக்கு முதல்ல ட்ரோன் ஷாட்டை பார்த்துட்டு வாங்க. ஓகே, இப்போ ரவுண்ட் ஷாட்டை பார்த்துருப்பீங்க. நாங்கள் இதிலேருந்து போய் மோட்டோ விளாகில் உங்களோட கண்டினியூ பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல இருந்து வெளிக்கிட்டோம். இந்த இடத்துக்கெல்லாம் வாரண்டா நீங்கள் தை மாசி பங்குனி அப்படி டிசம்பர் அந்த டைம்லலாம் வந்தீங்களா தான் இந்த இடத்துல வடிவன்றதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் இருந்து வெளிக்கிடுவோம். இப்போ சரியாக நேரம் வந்து 1:30 பயங்கரமாக பசிக்குது. உடம்பும் வந்து இங்கால அடிக்கிற வெயிலுக்கு டப்பண்டு சோர்ந்து போகுது. தண்ணியை குடிச்சு தான் போய் கொண்டிருக்கிறேன். ஓ, இதில் பாருங்கள், கிரவலில் பிரேக் அடித்தது. பின்னா பிரேக் அடிக்கல, அதான் அப்படி பின்னாடி சரி கொண்டு வந்துச்சு. சரி, பிரச்சனை இல்லை. எல்லாமே ஒரு அனுபவம் தான். வெப்சைட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் பிரேக்குன்றது வந்து முன்னாம் பிரேக்கில் தான் எல்லாமே இருக்குது. முன்னாம் பிரேக் அடித்து கொண்டு பின்னாம் பிரேக் வந்து சப்போர்ட், அது கிட்டத்தட்ட ஒரு 10 வீதம் தான் பின்னாம் பிரேக் உங்களுக்கு சப்போர்ட் அடிக்கும். ஏன்டா பின்னால் அந்த வலுங்குண்டு ஆடாமல் இருக்கிறதுக்கு, இப்போ நான் வலுங்குண்டு ஆடின அந்த ஒரு ஆட்டம் இல்லாமல் இருக்கிறது தான் பின்னாம் பிரேக்குன்றதை சப்போர்ட் வச்சிருக்கணும். ஃபுல்லாகவே முன்னான் பிரேக்லாம் இருக்குது. அதே மாதிரி நீங்களெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற மற்ற சேனல் இந்த வீடியோ வந்து கிட்டடியில் வரும். ஓகே, நாங்கள் இப்போ மெயின் ரோட்டுக்கு வரையிட்டோம். இதில் வீட்டை போகிறதுக்கு முதல்ல மணியார் குளம் என்ற ஒரு இடம் இருக்குது. அந்த குளத்தையும் பார்த்துட்டு போகும்போது முடிவு பண்ணியிருக்கிறேன். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாக ஓடி போர்சங்களை சந்திக்கு வந்துட்டோம். இதில் இருந்து நாங்கள் இடது பக்கம் திரும்பி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 4 கிலோமீட்டர் கிட்ட போகணும். இந்த ரோட்டுகள் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் மன்னார் போய்க்குள்ள பயங்கர மோசமாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் செதிரி பின்னு நினைக்கிறேன். நல்ல வேலை இதில் வலிக்கு விழுந்துருப்பேன்.
சரி, இதிலேருந்து நாங்கள் குறுக்கல் புதுக்குளம் என்ற இடத்துக்கு தான் போகணும். அதில் இருந்து ஒரு இடது பக்கம் திரும்பி போய்க்கலாம் தான் நாங்கள் அந்த மணியார் குளம் என்ற இடத்துக்கு போகலாம். ஓகே, நாங்கள் குறுக்கல் புதுக்குளம் என்ற இடத்துக்கு வந்துட்டோம். இதில் பாருங்கள், ஒரு ஜேசிபி 2 வேலை செய்தானே, அதில் இருந்து ஒரு இடது பக்கம் ரோட் வருது. அந்த ரோட்டால் தான் நாங்கள் போகணும். இதில் வலது பக்கத்தில் இருக்கிற ரோட்லேயும் வந்து நல்ல தாமரைகள் எல்லாம் இருக்கும். அதை நாங்கள் காலப்போக்கில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், குறுக்கல் புதுக்குளம் மணியார் குளம் பிரதான வீதி என்று போட்டிருக்கு. இதில் இருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 கிலோமீட்டர் கிட்ட போகணும். இந்த ஊரில் எல்லாம் பார்க்கல அவ்வளோத்துக்கு ஆக்கள் வசிக்கிற மாதிரி என்ன தெரியலை. என்னோட கண்ணுக்கு முன்னைக்கே அந்த மணியார் குளம் என்ற இடம் தெரியுது. ஓகே, இதில் ஒரு சந்தி வருது பாருங்கள். இந்த சந்தியிலிருந்து இடது பக்கத்தால் தான் திருப்பி போகணும். அதில் போய்க்கலாம். குளக்கட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கே நல்ல ஒரு நிலம் இருக்குது, நிறைய மரங்களும் இருக்குது. பார்ப்போம் போக அப்படி இருக்க போதுன்றது. இதால் அப்படியே குளக்கட்டில் வருவோம். ஓ, அப்படியே இந்த குளக்கட்டு எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு வருவோம். நான் எதிர்பார்த்து இந்த குளக்கட்டில் நிறைய மரங்கள் இருக்க மாட்டேன். ஆனால் குளக்கட்டில் இந்த மரங்களுமே இருக்கிற மாதிரி தெரியலை. இதில் முன்னு பாருங்கள், கொஞ்சம் பேர் நின்று மீன் பிடிச்சி கொண்டிருக்கணும். இதோட இந்த குளக்கட்டுன்றது முடியுது. இதுதான் வான் பாயிற பகுதி போல் இருக்குது. இந்த இடங்களெல்லாம் மழை பெய்கிற காலத்துலாம் வந்து பார்க்கணும். ஓகே, இப்போ இதில் படியிலெல்லாம் போகுது. இந்த படியில் இறங்கி இந்த நெல்லுக்கள் நின்றுட்டு ரவுண்ட் ஷாட் எடுப்போம். சரியா, நல்லா தானே இருக்குது. ஆனால் மழை பெய்கிற காலத்தில் இதை விட நல்லா இருக்கும் போல் இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல சினிமாட்டிக் ஷூட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் இதிலேருந்து அப்படியே வீட்டை தான் போகணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதிலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் அப்படி நாங்கள் வீட்டை போகணும். ஓகே, இந்த வீடியோ ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே, மழை குணமாக வர இருக்குது.